ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் பிரசங்கியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கொடுத்தார். வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவே. தேவன் செய்வது எதுவோ, ஆமென், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு என்ன செய்யுமா? நிலைக்கும். அப்போ தேவன் செய்யாதது என்ன செய்யும்? நிலைக்காது. ஆமென். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் செய்யாத காரியம் நிலைக்காது. திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவன் தீர்மானிக்காம நாமே தீர்மானிக்கிற ஒரு காரியம். பிலிப்பியரில் சொல்லும்போது மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்யாமல். ஆமென். மனசு மாம்சம் விரும்பினதை செய்கிறது தேவன் விரும்பாதது. ஆமென். நாம முடிவெடுப்பது. எந்த ஒரு விஷயம், ஒரு குழந்தை பிறந்தனால கூட நாம முடிவெடுக்கக்கூடாது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைக்கு பர்த்டே வருது, என்ன செய்யணும்? மனோவா மனைவி 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை இல்லை, குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? நான் சொல்கிறாமே வளர்க்கணும். ஆமென். அவங்க போய் கேட்குறாங்க, எப்படி வளர்க்கணும்னு கேட்குறாங்க. இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கேட்குறாங்க. தேவன் செய்வது எதுவோ அதான் நிலைக்கும். தேவன் செய்யாத ஒரு காரியத்தை, சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம போயிட்டு எவ்வளவு செலவு பண்ணாலும் கிடைக்காது. சில பேர்லாம் போயிட்டு லட்ச லட்சமாக கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. லட்சமாக குழந்தைக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, குழந்தை வேணும்னு சொல்லி. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலை. தேவன் செய்கிற காரியம், ஏமா தேவன் அல்லவா அடைத்திருக்கிறார். தேவன் செய்யாத ஒரு காரியத்தை என்கிட்ட வந்து கேட்குறியே அப்படி சொன்னது. ஆதியாகமம் யாக்கோபு சொல்கிறாரு ராகேல் கிட்ட. ராகேல் வந்து அழுகிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி ராகேல் யாக்கோபு கிட்ட வந்து அழும் பொழுது யாக்கோபு தன் மனைவியிடத்தில் வந்து சொல்கிறான். வாசிங்க 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கும் பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஆமென். தேவன் செய்வது எதுவோ, தேவன் செய்வதை போயிட்டு நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், சரீர முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. தேவன் கொடுக்க சித்தமா, தேவ திட்டமா என்று நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும். அதை விட்டுட்டு ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 6 லட்சம் கொடுத்து கேட்கக்கூடாது. ஆமென். இருக்கிற ஆரோக்கியம்லாம் போயிடும். ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அங்கே 12 வருஷமாக உள்ள பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவள் சொல்கிறா, சற்றாகிலும் குணமாகலையா. என்னமாவல சற்றாகிலும் குணமடையாமல் அவள் என்ன பண்ணாலாம்? பணத்தை எல்லாம் செலவழித்தாளாம், தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தாளாம். ஆமென்.
ஆண்டவர் குணமாக்காம குணமாக முடியாது. நீ என்ன பண்ணுற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடாம டாக்டரு 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 ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ ஒரு காலத்துலலாம் ஒரே டாக்டர் தான் இருந்தான் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு, ஒரு டாக்டர். இப்போ கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, காதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, மூக்குக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, பல்ல உடைக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, இல்லை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, எல்லாத்துக்கும் இப்போ தனித்தனி படிப்பு, தனித்தனி டிகிரி. ஆமென். தேவன் நமக்கு, ஆண்டவர் நமக்கு செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமென். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது சுவர் பக்கமாக திரும்பி, ஒருவேளை எசேக்கியா ராஜா சுவர் பக்காம திரும்பாது இருந்தா அன்னைக்கு அவனுக்கு பெட்டி போட்டுப்பாங்க, பெட்டி கட்டுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. போன வாரம் கிராமத்துக்கு போனோம். அங்கே எல்லாம் ஜனங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க ரோட்டில். அந்த 100 நாள் ஊழியம், 100 நாள் வேலை, 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது செஞ்சுருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாடினோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி பாடினேன். ஆமென். ஆடி ஆடி ஓடி ஓடி நலிஞ்சு மெலிஞ்சி உடலாகி மூச்சடங்கி பேச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி, ஆடி ஆடி ஓடி ஓடி, ஆடி ஆடி ஓடி ஓடி மூச்சடங்கி பேச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி, சத்தவன சுமந்து செல்லும் கொல்லாத மனிதானியும் சத்து போனாலும் கொல்லாத மனிதா ரொம்ப கொல்லாத. அல்லேலூயா. எனக்கு தொண்டை காட்டுறது ஒரு 2 வாரமாக அப்படியே இருக்குது, பாடவே முடியல. எப்போ சாக போறேன்னு தெரியாது. ஆனால் ஆடுவான் பாருங்க ஆட்டை நம்ம ஊரில். இவன் தான் என்னமோ ரோடு போட்ட மாதிரியும், இவன் தான் நாட்டையே கட்டி காக்கிற மாதிரியும், வீட்டையே கட்டி காக்கிற மாதிரி என்ன பண்ணுவான்? நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் வீடு கட்டுவான், சொல்லுவாங்களே வீடு கட்டுறது, இப்படி கட்டி அப்படி பண்ணுவான் பாருங்க. அப்படின்னு சொன்னவனை எல்லாம் சிரிச்சிட்டாங்க ஜனங்களாங்க. அவன் இப்போ எதுக்கு சொல்லுனா, எசேக்கியா ராஜாக்கும் அப்படி தான். எசேக்கியா ராஜாக்கு பொட்டி கட்ட சொல்லிட்டான். யாரு? தீர்க்கதரிசி. எப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் ஆயுசுனால முடிய போகுது, உனக்கு பொட்டி ரெடி பண்ணுறா. எதை ரெடி பண்ணு? பொட்டி ரெடி பண்ணு, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து. உன் மனைவிக்கு சேர வேண்டியது, உன் அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டியது, ராஜ்யபாரத்தை யாரை ஒப்புவிக்க போகிற? ஏன்னா புள்ள வர இல்லையே, புள்ள இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் இல்லை. யூதாவின் கோத்திரத்தில் ஆண்டவர் சொன்னார் விளக்கு எரிஞ்சிருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போ அணைய போகுது. அணையுமா? அணையுமா? சொன்னது யாரு? உன் விளக்கை ஏற்றுவேன். ஆமென். தாவீது சொல்றான், தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர். அல்லேலூயா. அப்போ அணைய போகிற விளக்கு, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்க செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் அவனுக்கு தெரியுது, எசேக்கியாவுக்கு என்ன பண்ணா, சுவர் பக்கமாக திரும்பி அவன் என்ன ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? நான் ஆண்டவர் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தனே, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஏன்னா அவனுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய்யாகாது. தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிலைக்கும், மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது. ஆமென். அவர் சொன்ன வார்த்தை நிலைக்கும்.
உலர்ந்த எலும்புகள் மேலே கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது அந்த எலும்புகள் என்ன பண்ணுச்சு? உயிரடைந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து. ஆமென். ஒரு குழந்தை எலும்புல போயிட்டு ஒரு பெரியவங்க எலும்பு சேர்ந்து என்ன ஆகும்? கை பெருசாயிடும், கால் பெருசாயிடும். ஆவியானவர் பாருங்க சரியா இணைக்கிறார். ஆமென். சரியா இணைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? திருமண காரியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரியாய் கர்த்தர் இணைப்பார். டாக்டரு வலது காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இடது காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? போன மாதம் அட பாவி, வலது காலில் கட்டிருக்குன்னு சொன்னால் இடது காலில் கட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறான் டாக்டர். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, ஞானம் படிச்சுக்கிறான், அறிவியல் பாருங்கள். ரிப்போர்ட்டை பார்க்கணும், பேஷண்ட்டுடைய காலை பார்க்கணும், தடவி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அந்த அறிவு கிடையாது. கட்டி இருக்குதா இல்லையா பார்க்க வேணாம், எங்கே இருக்குது பார்க்காம ஆப்ரேஷன் பண்ணுறியா? சமீபத்தில் போன முன்னாடி ஒரு நடிகர் இருந்தாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க அந்த அம்மா. அவங்க காலை அப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டானுங்க. மாற்றி ஆப்ரேஷன் பண்ணி பிரச்சனையாகி பெரிய கேஸ் நடந்தது. மயூரி நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். ஆப்பதுங்களா? டாக்டருங்க பண்ணுற தப்பு. அதனால் ஏன் சொல்கிறேன், தேவன் செய்வது நிலைக்கும். அப்போது எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக திரும்பி தேவனிடத்தில் முறையிட்டான். ஆண்டவர் அவனை ஜீவனை கொடுத்த. எத்தனை வருஷம்? 15 ஆண்டுகள் நிலைத்திருந்தான். அல்லேலூயா. உன்னை நிலைக்க பண்ணுவார் ஆண்டவர். டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. உன் டியூட்டி என்ன? ஜீவன் உள்ள தேவனை நோக்கி பார்க்கணும். 12 வருஷமாக உள்ள பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ எல்லாம் செலவழித்தும் ஒன்றுமே சரியாகலை. அவன் என்ன பண்ணா? இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது வீட்லேயே நான் பிளெஸ்ஸிங் டிவியில் பார்த்துனுக்கிறேன் பாஸ்டர். ஆண்டவர் அங்கேயே வராரு. எங்கே வராரு? பிளெஸ்ஸிங் டிவியில் வராரு, ஏஞ்சல் டிவியில் வராரு, சத்தியம் டிவியில் சத்தியம் பேசுகிறாரு. அல்லேலூயா. டிவியை பார்த்துக்கினே ஆராதிச்சிருந்தீனா இயேசுநாதர் போயிடுவார். அல்லேலூயா. இயேசு வரார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் எழுந்துனா போனா, எழுந்துனா என்னம்மா என்ன பார்த்துக்கிறீங்க, எழுந்து எங்கே போனா? இயேசுவின் பின்னே போனா. அல்லேலூயா. ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவில் போய் என்ன பண்ணா? இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாயிட்டா. அல்லேலூயா. அப்போ எங்கே போனா தேவன் செய்வது நிலைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் போடக்கூடாது. தேவன் செய்கிற காரியம் நமக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுது. பிரசங்கி 8:15 வாசிங்க. ஆமென். இங்கே சொல்கிறார் ஆண்டவர், என்னப்பா உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உன் பிரயாசத்தின் பலன் உனக்கு நிலைக்கும். ஆமென். உன் பிரயாசத்தின் பலன் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும். நீ சும்மாவே உட்காந்து கர்த்தரை ஆஸ்வதிப்பார், கர்த்தரை கொடுப்பாரு, அப்படி உட்காந்து நடக்குமா? கர்த்தர் தருவார், பலன் தருவார், வேலை தருவார், சுகம் தருவார், ஆரோக்கியம் தருவார். வேலை செய்ய வேண்டியது கடமை ஒன்றுது. ஞானம் கேட்டால் ஞானம் கொடுப்பார், சம்பாதிக்கிற திறமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நீ பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நிலைக்கும். ஆமென். அடுத்த வருமானத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டு இருந்தால் அது நிலைக்காது. ஹல்லேலூயா. ஆமென்.
எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. 1 கொரிந்தியர். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகளாயும் இருப்பீர்களாக. ஆமென். எப்பொழுதும் பெருகுகளாக இருப்பீர்களாக. கிரியையிலே பெருக நாம் வேண்டும் என்று சொன்னால் பிரயாசப்படணும். அல்லேலூயா, ஆமென். பிரயாசம் வேணும். கர்த்தர் அவர்கள் பிரயாசத்தை பார்க்குறார். ஊழியத்தின் பாதையில், ஜபத்தில் நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் கவனித்து பார்க்குறார். ஆமென். உபவாசித்து ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்குறார். ஆமென். சிலர்லாம் வாரம் உபவாசம் போடுவாங்க. சில பேர் வாரத்துக்கு 2 முறை உபவாசம். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 7 நாள் மாதத்தில் 7 நாள் உபவாசம் போடுவாங்க. உன் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். நான் உபவாசம் போனேன்னா அன்றைக்கி தான் ஏதாவது பிசாசு பூச்சி வரும். பிரயாசம். ஆண்டவரே, நான் சும்மா, அதாவது உபவாசம் போகிறது ஏதோ கடமைக்காக போடக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்காந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆளுகையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதுதான் உபவாசம். ஏதோ எல்லாத்துக்கும் உபவாசம் போட்டக்கூடாது. ஆமென். சும்மா ஏதோ கடமைக்காக உபவாசம் வரக்கூடாது. தீர்மானம் இருக்கணும். ஆண்டவரே, இதுக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன்ப்பா, இன்றைக்கி எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஆமென். ஒரு தீர்மானத்தோடு தேவனுடைய பிள்ளைகளை அப்படி நாங்கள் எடுக்கும்போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எஸ்தர் என்ன பண்ணாங்க? 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறா. தீர்மானம் என்ன? நான் ஜெபிக்க போகிறேன். எதுக்காக ஜெபிக்க போகிறேன்? எதுக்காக? யூத ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். ஆமென். யூத ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணா? உபவாசிக்கணும். கோடம்பாக்கத்தில் இருக்கிற காமராஜர் காலில் இருக்கிற கெஞ்சா அடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், வேசித்தனம் பண்ணுவன் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் உபவாசிக்கணும். கர்த்தர் சமூகத்தில் கிரியையில் காட்டணும், கிரியையில் நடப்பிக்கணும். பிரயாசத்தின் பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஏரியாவை எப்படி இருந்து யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த ஏரியாவுக்குள்ளே வர முடியுமா? யாராவது நுழைய முடியுமா? யாராவது அப்படி இருந்த ஊர். இன்றைக்கி பாருங்கள், ஐயர் குடியிருக்கிறான். இன்றைக்கி ஐயர் வீடு கட்டி உக்காந்துக்கிறான். நம்ம ஊரில் சேட்டு குடியிருக்கிறார் இல்லையா? இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே குடியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊர் ரொம்ப சுத்தமாகிடுச்சு. ஹல்லேலூயா. அன்றைக்கி எப்படி இருந்தது? அசுத்தமாக இருந்தது. யாரும் வரமாட்டாங்க. இங்கேருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இங்கேருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க. எது? காமராஜர் காலனியா? ஐயோ. புலி ஊரா? ஐயோ. புது ஊரா? பயப்படுவாங்க. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் மாற்றிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இன்றைக்கி கூரை வீடாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி ஓடு வீடு, கூரை வீடு, ஓடு வீடாச்சு. ஓடு வீடு இன்றைக்கி தலைமூட்டை வீடாக மாறிச்சு. ஹல்லேலூயா. தேவன் நிலைக்க பண்ணுறார். கர்த்தரிடத்தில் சேர சேர, கர்த்தரோட பழக பழக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு செய்வதை தேவன் நமக்கு நிலைக்க பண்ணுறார். அவர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அதனால் ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே. ஆமென். என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்யணும். டாக்டர் செஞ்சால் கூட, சார் டாக்டர்கிட்ட போய் நான் செக்கப் பண்ண போனேன். சார் மாதம் செக்கப் பண்ணுங்க, மாதம் வாங்க, 15 நாளுக்கு ஒரு முறை வாங்க. எதுக்கு? செக்கப்புக்கு இல்லை, அவருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு.
ஹல்லேலூயா. ஆமென். இப்போ டாக்டர்லாம் அப்படி தான் ஆகிட்டாங்க. அவன் அவருக்கு பீஸ் இல்லை, என்ன பண்ணுறது? உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிறார்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு முறை நீ அவர்கிட்ட போனீங்கன்னா உன்னை சுகமாக்கி அனுப்பிச்சிடுவார். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, இதோ நான் உன் சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு சுகத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொன்ன என்ன செய்வார்? சொல்லுங்களேன். ஆமென். சுகத்தை நிலைக்க பண்ணுவார். சுகம் வந்து நிலைக்கும். உங்களுக்கு எப்போதும் சுகமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா சொல்றாரு, 51ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 51:8. பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சிலது தின்றதா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமென். ரெண்டாவது சொல்றாரு, ரட்சிப்பு தலைமுறை தலைமை தோறும் இருக்கும். ரெண்டு காரியம் சொல்றார். ஒன்று நீதி, ரெண்டாவது ரட்சிப்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நீதியை பார்க்கிறார். உன் நீதியை பார்க்கிறார். உங்கள் நீதி ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 11:4 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 11:4. கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. கொரோனா வந்தப்போ ஐஸ்வர்யம் உதவல. சார வருஷானா? அவன் தான் அங்கே ஆடிக்கினே இருக்கிறானே. அல்லேலூயா. கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. கொரோனா வந்தப்போ கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்குறான் டாக்டர்கிட்ட, காப்பாற்ற முடியல. ஐசியூ வார்டு இல்லை, போகிற வழியிலே செத்து போயிட்டான். ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் இருக்கிறாரு, பெட்டு இல்லை, மருந்து இல்லை. ஜனங்க கியூவானு அடிச்சுக்கிறான் மருந்துக்காக. கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கி வெளிநாட்டில் ரோட்டில் தூக்கி போடுறான். அந்த பணம் எங்களை காப்பாற்றல. கவனிச்சிங்க, பார்த்தீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? ரோட்டில் தூக்கி போடுறான். இந்த பணம் எங்களை காப்பாற்றல, தூக்கி போட்டான் கொரோனா நாளில். நம்ம நாடை விட நம்ம நாடெலாம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த வந்தது பசங்களாம் கொரியாவில் தான் வந்துச்சு. சீனாவில் கொரியாதா? ஏங்க சைனாவில் தான் அநியாயமாக ஒருத்தரும் தொடலை. கொரோனா வந்தவுடனே யாருக்கிட்ட போகல, பயம் நமக்கும் வந்துடுவோன்னு சொல்லி அவன் துடிச்சு சாவுறான். ஜனங்க காப்பாற்றவே இல்லை. பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சு. டென்னிஸுடைய ஃப்ரெண்டுடைய அப்பாவு. நானும் டென்னிஸ் தான் போயிட்டு அந்த பேஷண்ட் அவங்க அப்பாவை தூக்கி உட்கார வைக்கிறான். அவங்க பையன் தூரமாக நிற்கிறான், கிட்டே வர மாட்டான். நானும் டென்னிஸ் என்ன பண்ணுறான், அவரை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வச்சு காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு உள்ளே எடுத்துன்னு போய், தம்பி உள்ளே எடுத்துன்னு போனா அவன் வெளியே நிற்கிறான். ஐயா நீங்களே இட்டு போடுங்க. அப்புறம் நான் தான் இட்டு போய் என்ன பண்ணேன், கொரோனா வார்டில் எடுத்து போய் விட்டேன். நான் நல்லா தாங்கிறேன். அல்லேலூயா. பயம் நிறைய பேருக்கு. உன் செல்வம் உன்னை காப்பாற்றாது.
உன் சொந்த பந்தம் உன்னை காப்பாத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. காப்பாற்றுகிறவர் கர்த்தர். உன் நீதி உன்னை தப்புவிக்கும். ஆமென். தேவ நீதி உன்னை தப்புவிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, நோவாவையும் நோவா குடும்பத்தையும் நீதி தப்புவித்தது. 7:1 ஆதியாகமம் 7:1 வாசிங்க. நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக என்ன பண்ணிட்டேன்? நீதிமானாய் கண்டேன். ஆண்டவர் இந்த நோவாவை பார்க்கும்போதெல்லாம் எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக பார்க்குறேன்ப்பா. ஆமென். 6ஆம் அதிகாரத்தில் 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான். ஆமென். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள நீதிமானா இருந்தான், தேவனுக்கு முன்னாடி நீதிமானா இருந்தான். ரெண்டு காரியம் பார்த்தீங்களா? இங்கே 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஜனங்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான், எனக்கு முன்பாக நீதிமானா இருந்தான். ஹல்லேலூயா. உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அதான் கர்த்தர் உன் நிமித்தம் இந்த ஜாதியை, இந்த ஜனத்தை, இந்த மிருகத்தை எல்லாம் காப்பாற்ற விரும்புகிறேன்ப்பா. உனக்குள்ள சந்ததி உருவாக்க விரும்புகிறேன். உணர்த்த நீதி இருக்குது. நீதி யார்கிட்ட இருக்குதோ அவங்கள கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் நீதி உன்னை தப்புவிக்கும். தேவ பிள்ளைகளே, உன் நீதி உன்னை தப்புவிக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இத்தாலி பட்டணம் என்ற பட்டாளத்திலே ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, ஆமென், ஹல்லேலூயா, எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஞானஸ்நானம் பெற்றானா, அவன் அபிஷேகம் பெற்றானா? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணுற மனுஷன், கடவுளை அறிந்திருக்கிறான், தெரிந்திருக்கிறான், ஜெபம் பண்ணுறான். நமக்கு எல்லாம் தெரியும், ஜெபம் பண்ண மாட்டோம். ஆமென். ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், இன்னும் ஜெபம் பண்ணுறதான் இல்லை. அவன் பாருங்க, ஜெபம் மட்டும் கிடையாதுங்க, தான தர்மங்களை செய்கிறான். தேவனுக்கு பயந்து இருக்குது, கடவுள் பயம் இருக்குது. கடவுள் பயம் இருக்குதாப்பா உங்களுக்கு? சர்ச்சுக்குள்ளே வரும்போது எப்படி வரணும்? பயத்தோடு வரணும், நடுக்கத்தோடு வரும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவியுங்கள். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணுமா? நடுக்கத்தோடு பயத்தோடு. சர்ச்சுக்கு வரும்போது ஃபுல்லாக போட்டு வந்தால் அப்படி அர்த்தம். கடவுள் பயம் இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? தவறு செஞ்சுட்டு சபைக்குள்ளே வர முடியுமா? சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும், பாவிகளே இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். சபை பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்பாத ஒரு பாவியை கூட்டம் சர்ச்சில் உட்காரன்னு அவசியம் இல்லை. மனம் திரும்பின பிறகு சபைக்கு வரணும். அதுதான் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்கிறது. சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனை மாற்றம். ஆமென். அல்லேலூயா.
அவனை நீதிமானாய் மாற்றும். ஆதியாகமம் 40:13 வாசிங்க. மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் செஞ்ச வேலை போயிருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதம் போயிருக்கலாம், உங்களுக்கு இந்த பதவி போயிருக்கலாம், மேன்மை போயிருக்கலாம். எதெல்லாம் போச்சோ போன இடத்துல திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் உன்னை நிறுத்துவார். ஆமென். நீ நீதியிலே நிலைத்திருந்தா கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வந்து அவன் சொல்கிறாரு, யோசேப்பு சொல்கிறாரு, சொப்பனம் பார்த்துட்டு இன்னும் 3 நாளில் கர்த்தர் உன்னை ராஜா சமூகத்துக்கு கொண்டு போக போகிறாரு. ராஜாவுக்கு நீ பானம் கொடுக்கிற அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறாருப்பா. தீர்க்கதரிசி சொல்கிறான், இன்னும் 3 நாளில் நீ போக போகிற. ஆமென். இங்கே வந்திருக்கிற உங்களில் யாருக்கோ ஒருத்தருக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கிற பதவியில் உங்களை உட்கார வைக்க போகிறாரு. உங்களை கொடுமைப்படுத்துவங்க, வேதனைப்படுத்துவங்க மத்தியில் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். நீங்கள் இழந்த கிரீடத்தை பெறுவீங்க. எந்த இடத்துல நம்ம ஐயோ நான் இங்கேருந்து தான் நல்லா இருந்திருக்கோமே, என்னை கொண்டு போய் இங்கே போட்டாங்களே அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, அதே எடுத்து கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவனை கொண்டு போய் மறுபடியும் ராஜா சமூகத்தில் உட்கார வச்சு ராஜாவுக்கு பானம் கொடுக்க வைப்பாங்களா? ஜெயிலில் இருக்கிறவனை கூட்டு வந்து ராஜ சமூகத்தில் வர வைப்பாங்க? எல்லாம் யோசிச்சு பாருங்க, முடியுமா? தேவன் நிலைக்க பண்ணுவார் என்று சொன்னால், தேவன் செய்வார் என்று சொன்னால் உன்னை கொண்டு போய் அங்கே வைப்பார். ஆமென். இவனை ஒரு கேஸில் மாட்டிருக்கிறான். கேஸில் மாட்டினவனை கொண்டு வந்து அதிகாரிக்கு முன்னாடி நிற்க முடியுமா? முடியாது. அரசாங்க வேலை கிடைக்குமா? கிடைக்காது. 3 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டானா அரசு வேலை போயிடும். அப்படி தானே? அரசு வேலை போயிடும். அதுதான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு. அப்போது இந்த பானபாத்திரக்காரனை யோசேப்பு மூலமாக கர்த்தர் திரும்பவும் தேவன் செய்து அவன் பதவியில் நிலைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. உன்னை பதவியில் கர்த்தர் நிலைக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுங்க. அவர் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. அவருடைய செங்கோல் நிலைத்திருக்கிறது. ஆமென். 125:1 வாசிங்க. 1 நாளாகமும் 16:30 வாசிங்க. ஆமென். ஆமென். கர்த்தரை நம்ப என்னென்றைக்கும் அசையாது நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பாங்களாம். ஆமென். கர்த்தர் உன்னை நிலைக்க பண்ணுவார். நீ நம்பினா போதும். ஆமென். விசுவாசித்தா போதும். கர்த்தரை தேவன் உன் ஸ்தானத்தில் உன்னை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார். 2வது சொல்றாரு 1 நாளாகமும் 16:30. 1 நாளாகமும் 16:30. பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். ஆமென். நம்ம ஆண்டவர் தான் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு வச்சுக்கிறார். அசைஞ்சது
ஆமென். பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஒரு உழுக்குனார்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். அசையாதபடி வைத்திருக்கிறார். பூச்சக்கரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உறுதியாக வச்சுக்கிறார். ஆமென். ஃபேன் கூட பாருங்கள், ஊக்கு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்க்ரூலாம் போட்டு நம்ம நிறுத்தி வச்சு ஓட விட்டுருக்குறோம். லைட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அடிச்சுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சுக்கிற எல்லாத்தையும். ஆமென். பூச்சக்கரெல்லாம் நட்சத்திரம்லாம் எங்கே இருக்குது? கட்டியாக வச்சுக்கிறாரு, அப்படியே நிற்குது அங்கங்கே. ஒரு உழுக்குனா தொப்புன்னு வந்துடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஏன்னா எல்லாவற்றையும் ஆளுகிறவர் கர்த்தர். தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்குது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்ட்டார் கடலை பார்த்து. கடல் பாருங்கள், கரையிலே இருக்குது. ஆண்டவர் கட்டளையிடும் போது தான் வரும் அது. ஆமென். மீனுக்கு கட்டளையிட்டாராம். மீன் யோனாவை கரையிலே கொண்டு போய் கக்கியது. ஆமென். தேவன் எதை கட்டளையிடுகிறாரோ அது அப்படியே நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை கட்டும்படி கட்டளையிட்டார். வாயை திறந்திருந்ததோ மூடி இருந்ததில் சிங்கம் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆமென். உங்களுக்கு எனக்கும் அப்படியே வச்சிருப்பார் ஆண்டவர். சிங்கத்து மேலே நான் என்னெல்லாம் விட்டால் சிங்கத்து மேலே பத்து தூங்கி நிற்பேன். ஆமென். ஏன்னா கர்த்தர் காக்கிறாரு. கர்த்தர் காக்கலன்னா ஆகிடும், சிங்கம் வயிற்றுக்குள்ளே இருப்போம். பாருங்கள், சிங்கத்தின் கெபியில் போட்டவங்களை சிங்கம் கவ்வி ஒரு எலும்பு கூட எல்லாம் பண்ணிச்சான். ஆமென். தேவன் நிலைக்க முடியாது. தேவன் நிலைக்க பண்ணார்னாக்கா நிலைக்க பண்ணுவார். ஆமென். அப்போ நம்ம யார் மேல் நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? சீயோன் பர்வதங்களைப் போல நிலைத்திருப்பீர்கள். பூச்சக்கரம் அவர் கையில் 96ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார். நம்ம ஆண்டவர் எப்படி போட்டு தீர்ப்பாரா? அவசரமாக கிடையாது. நம்ம ஜட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு தீர்ப்பு கொடுப்பார், கெட்ட தீர்ப்பு. நிதானமே கிடையாது. அவன் படித்த படிப்பு அவ்வளோதான். இன்னொன்று, அவரை பயப்படுத்துகிறாங்க. அரசாங்கம் பயப்படுத்துது, பதவி வச்சு பயப்படுத்துகிறான், துப்பாக்கி மூலமாக பயப்படுத்துகிறான். அதனால் ஜட்ஜு என்ன பண்ணுறாரு? தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் பயப்பட மாட்டார். ஆமென். நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் ஜனங்களை. ஏன்னா பூச்சக்கரம் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் பொழுது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இது கடைசி காலம். நம்ம சாக்குது. நீதிமானையோ கர்த்தர் ரட்சிக்கிறார், நீதிமானையோ கர்த்தர் காப்பாற்றுகிறார். நம்முடைய நீதியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷம் 19:8 வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போறார். நீதியை தரித்தவர்களை கொண்டு போறார். அநீதியின் நிமித்தமாய் வாழுகிறவங்களை கர்த்தர் கொண்டு போக மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? அடிக்கடி நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். அநீதிக்கு பழி வாங்கும் கர்த்தர் வருகிறார். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அநீதிக்கு பழி வாங்குறார், நீதிக்கு இல்லை. நீதி உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். 35ஆம் அதிகாரமா ஏசாயால.
அங்கே ஒரு பெரும்பாதை வழி இருக்கும், அது தூய வழி. தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து வருவதில்லை, மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து வருவார்கள். மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து வருவார்கள். அஞ்சாதிருங்கள், திடம் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். இழந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால் உறுதிப்படுத்துங்கள். கலந்து போன கைகளை திடப்படுத்திடுங்கள், தள்ளாடும் முழங்கால் உறுதிப்படுத்துங்கள். ஆமென். அநீதிக்கு பழிவாங்கும் ராஜா இயேசு வருகிறார். ஆமென். தீட்டுப்பட்டவர்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆமென். நீதி உள்ளவர்கள் அதிலே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. நீதி உள்ளவர்கள் யாரு? மீட்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீதியாய் நடந்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர்களை நிலைநிற்க பண்ணார். ரெண்டாவது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நீதி உள்ளவர்களை கர்த்தர் நிலைக்க பண்ணுறாரு. ரெண்டாவது, ரட்சிப்பு உள்ளவர்களை ஆமென் தலைமுறை தலைமுறை தோறும் இருப்பார்கள். ரட்சிப்பு பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. யார் ரட்சிக்கப்பட்டவங்க? ரோமர் 10:10. ரட்சிக்கப்பட்டவங்க யாரு? வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஆமென். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுறான். ஆமா, எதை வாயில் அறிக்கை பண்ணோம்? இனிமேல் ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் சபையில் வந்து பரிசுத்தமாக இருப்பேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், மூக்கு பொடியை போட மாட்டேன், வெத்தலை பாக்கு போட மாட்டேன். அறிக்கை பண்ணோம். வேசித்தனம் பண்ண மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், ஃபோனில் கெட்ட காரியங்களை பார்க்க மாட்டேன். ஆமென். ஃபோனை வச்சுன்னு பார்த்துருக்குது நிறைய பசங்க. கெட்டதெல்லாம் பார்க்குது, நல்லது பார்க்கறது கிடையாது. எவ்வளோ நல்லது இருக்குது. ஆமென். ஆராதனை இருக்குது, பாடல் இருக்குது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு எத்தனையோ காரியங்களை ஃபோனில் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கெட்டு போகிறதுக்கு வழி எதுவோ அதை தேடுறது. ஆமென். ரட்சிக்கப்படுவதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? எசேக்கியேல் 18:4 வாசிங்க. எசேக்கியேல் 18:4 சீக்கிரம் வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானா ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா செத்து போச்சுன்னா சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் இருதயத்தில் காணப்படும். சில பேர் பாருங்கள், என்ன இருந்தாலும் வருத்தமாக இருப்பாங்க, வேதனையாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க, போராட்டமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருக்காது அவங்களுக்கு. சொல்கிறாங்க சில பார்த்தீங்களா, நிம்மதியே இல்லைக்கா, தூக்கமே வரலக்கா. ஏங்கா வரல? ஏதோ பாவம் உனக்குள்ள இருக்குது. பாவத்தின் கிரியையே முதல்ல என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் செஞ்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்தினா அது வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி உள்ளே வந்துடும், சந்தோஷம் வந்துடும், உன் ஆத்மா கலிகூறும்.
ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பே. ஆமென். சுகம் இல்லை. ஏன் ஆத்மாவில் சுகம் இல்லை? ஆத்மாக்குள்ள பாவம் இருக்குது. அவரின் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நோய்கள்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கிருபையினால் இலக்கெல்லாம் முடிச்சு நன்மையினால் வாயை திருப்தியாக கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல. எப்போ? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாக்குள்ளே பாவம் இருந்து அநியாய அக்கிரமம் வந்ததுன்னா இதெல்லாம் இருக்காது. ஆமென். அதான் சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். என் ஆத்மாவை பட்டயம் உருவி குத்தியது அப்படின்றான் தாவீது. ஆத்மாவை என்ன பண்ணுதான்? பட்டயம் உருவின் போதான், குத்துதான். ஹலோ, ஆமென். ஆத்மா ரொம்ப வெளியேறப்பட்டதுங்க. இந்த ஆத்மாவில் ரட்சிப்பு ரொம்ப காத்து கொள்ளுங்க. ரட்சிப்பை விட்டுறாதீங்க. ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறாரு 3:8. அதுக்காக என்ன பண்ணுங்க? வாசிங்க. சங்கீதம் 3:8. ஆமென். அப்படி வாசி சிஸ்டர். ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்களுடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். கர்த்தர் ரட்சிக்கிறனாக்கா பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய். 85:9 வாசிங்க. பயப்படுறவங்களுக்கு சமீபமாகுதான். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு கொடுக்குற ரட்சிப்பு? ஆமென். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை பிறப்பிக்கும். தேவனுக்கு பயந்தால் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுங்க. இன்னொரு சொல்கிறார், ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? சுவிசேஷத்தை கேட்பதினாலே, சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதனாலே ரட்சிப்பு உண்டாகும். 2 தெசலோனிக்கேயர் 2:14 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய மகிமை அடையும் பொருட்டாக சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பை அளித்திருக்கிறார். எதால கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்களேன். எதால? சுவிசேஷத்தினாலே. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு அழைத்தார். உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எங்கள் சுவிசேஷத்தினாலே. நாங்கள் போய் சொல்கிற சுவிசேஷம் எதுக்காக சொல்கிற? சுவிசேஷம் கர்த்தரை பற்றி சொல்கிறோம். அதை கேட்டால் கர்த்தர் அதன் மூலமாக அநேகராஜமா யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, அழைப்பு கொடுக்குமா இல்லையா? வரவங்க ரட்சிக்கப்படுறாங்க, அவ்வளோதான். ஆமென். அந்த வார்த்தையை விசுவாசித்து வருகிறவர்கள். அதுக்கு தான் ஆல்டர் கால் கொடுக்கும்போது சில பேர் சுகம் வேணா வந்தோன்னா வரணும். சுகத்தை விரும்புகிறவங்க வரணும், விடுதலை விரும்புகிறவங்க வரணும், பிசாசு கட்டளவங்க முன்னாடி வரணும், வியாதியோடு இருக்கிறவங்க முன்னாடி வரணும். ஆமென். முன்னாடி வந்து நீங்கள் ஜெபிச்சுக்கணும். அங்கேயே உட்காந்துக்கின்னு நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி வரும் பொழுது ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஆமென். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பின் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பின் பிரகாசத்தை. ரட்சிப்பில் இருக்கு இவ்வளோ இருக்குது. நீங்கள் ரோமர் நிருபத்தை வீட்டில் போய் வாசிங்க.
ரட்சிப்பை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தின் வல்லமை எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நிலைக்கும். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் சொல்லுவோம், ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தை நிலைக்க பண்ணுங்கப்பா, என் குடும்ப ஆசீர்வாதத்தை நிலைக்க பண்ணுங்க ஆண்டவரே. வருது போயிடுது, வருது போயிடுது, கொஞ்சம் கூட தங்க மாட்டுது ஆண்டவரே. ஆமென். அதை நிலைக்க பண்ணுங்க. தேவன் தருவது எதுவோ, தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோடு வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாரானா அது நிலைக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அவன் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு நிலைத்தது. கர்த்தர் காண்பிக்காத ஒரு தேசத்துக்கு போனா, ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து நிலைக்கல, அவன் ஆசீர்வாதம் நிலைக்கல. ஏன் நிலைக்கல? கர்த்தர் செய்ய நினைத்ததை அவன் செய்யவில்லை. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கல. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சவுல் ராஜா, சவுல ராஜாவாக யார் தெரியுமா? ஜனங்க கேட்டாங்க. தாவீதை கர்த்தர் ராஜாவாக்க நினைத்திருந்தார். அது நிலைச்சிருந்தான். அவன் தாவீது நிலைச்சிருந்தான் ராஜாவா. ஆனா ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களை ஆளுகிறதுக்கு. அப்போ சாமுவேல் போய் சொல்றான் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜனங்க என்னை தள்ளிட்டாங்கப்பா. அழுகுறான் போயிட்டு சாமுவேல், என்ன வானான்றாங்க, அவங்களுக்கு ராஜா வேணுமா? அப்ப கர்த்தர் சொன்னாரு சாமுவேலை பார்த்து, சாமுவேலே நீ ஏன் அழுகுற? ஜனங்க உன்னை தள்ளல, என்னை தள்ளிவிட்டார்கள். நான் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறேன், நான் அவர்களை நிலைக்க பண்ணிருக்கிறேன். அவங்கள என்னை தள்ளிவிட்டு அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறாங்க. அந்த ராஜா வந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். உங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் நிலைக்கும். ஆண்டவர் பானபாத்திரக்காரனுக்கு பாருங்க, 3 நாள்ல உன் ஸ்தானத்தை நான் நிலைக்க பண்ணுவேன். உங்களை கர்த்தர் நிலைக்க பண்ண போகிறார். உன் வேலை ஸ்தலத்தில், உன் குடும்பத்தில், உன் சொந்த பந்தங்க மத்தியில கர்த்தர் உன்னை நிலைக்க பண்ண போகிறார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொல்லுங்களேன், இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அள்ளிக்கொள்ள
கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் நீதியை கர்த்தர் நிலைக்க பண்ணுகிறார். உன் நீதி நிலைக்குமானா தேவன் உன்னை தப்புவிப்பார். உன் ரட்சிப்பு நிலைக்குமானா கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். என்ன வந்தாலும் சரி உன் ரட்சிப்பில் நீ காத்து கொண்டிருப்பாயனா கர்த்தர் உன்னை அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். லாசரு ஆபிரகாம் அடியிலே விடப்பட்டானா, ரட்சிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஐஸ்வர்யவானோ நரகத்திலே தள்ளப்பட்டான். காரணம், கர்த்தர் கொடுத்த நாட்களை வீணடித்து சம்பீரமாய் வாழ்ந்தானா. அப்படின்னு அர்த்தம், நம்மளை யார் கேட்க போறா? நம்ம இஷ்டம்தான், நம்ம வாழ்தான் வாழ்க்கையே. தன் இஷ்டப்படி வாழ்ந்தான், நரகத்துக்கு போனான். உன் இஷ்டம் போல் நீ வாழ்வினா உனக்கு நரகம்தான். ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறது ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகோ, ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளும். கர்த்தாவே, இந்த காலமில்ல உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறேன். தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். ஆண்டவரே, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தர் கண்டு